Hi students, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 12th standard NCERT CBSE syllabus chapter 3 matrix. அதில் exercise number 3.1 fourth sumல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது construct a 2x2 matrix A equal to A, ij matrix of A, ij whose element are given by அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எலமெண்ட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா A, I அதாவது AIJ அப்படின்ற இடத்துல I அண்ட் ஜேக்கு நம்ம கொடுக்குற வேல்யூ என்ன வரப்போகுது அப்படின்றத இங்கே மேட்ரிக்ஸாக எப்படி க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இந்த ஏஐஜே அப்படின்றது 2x2 மேட்ரிக்ஸாக வேணும் அப்படின்னா முதல்ல அந்த மேட்ரிக்ஸ் ஏ அது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு A11 A12 A21 அண்டு A22. ஸோ இதுதான் நம்மளுடைய 2x2 மேட்ரிக்ஸ் இல்லையா? ரோ இன்ட்டு காலம் 2 into 2 இருந்துச்சுன்னா 2x2 மேட்ரிக்ஸ். இப்போ இதில் அப்ளிகபிள் ஆகிற இந்த A11 A12 A21 A22 இந்த மேட்ரிக்ஸ் எல்லாமே எதை வச்சு நம்ம வந்து இதில் இருக்க நம்பர்ஸை ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷன், அதாவது ஏஐஜே அப்படின்னு இருக்கிற இடத்துல என்ன பண்ணணுமா அதாவது I + J the whole square divided by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ I + J whole square 2. ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? A11 இருக்குது. அப்போது A11 நான் போடுறேன்னா I = 1 J = 1. அப்போ I இருக்கிற இடத்துல 1 J இருக்கிற இடத்துல 1 the whole square divided by 2. That is 1 + 1 is 2. 2 square divided by 2 equal to 4/2. அப்போ என்ன வரும் நமக்கு? 2 is the answer. Next A12 அதை போட போகிறோம். ஸோ இங்கே I என்ன இருக்குது? 1, J என்ன இருக்குது? 2. the whole square divided by 2 equal to 1 + 2 is 3. 3 the whole square divided by 2 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 9/2 கிடைக்கும். ஸோ 9/2 இப்படியே வச்சுக்கிட்டாலும் சரி, டிவைட் பண்ணி 4.5 அப்படின்னு போட்டாலும் ஓகே தான். சரியா? நெக்ஸ்ட்டு A21. இங்கே A11 முடிஞ்சிச்சு, 12 முடிஞ்சிச்சு. இப்போது 21 எடுக்கும்போது 2 + 1 the whole square divided by 2 equal to 2 + 1 is 3 the whole square divided by 2. So 3 square is 9, that is 9/2. அடுத்தது A22 equal to 2 + 2 the whole square divided by 2. Then 4 square divided by 2 equal to 16/2. 16 கேன்சல் பண்ணால் 2ல் நமக்கு 8 டைம்ஸ் கிடைக்கும். ஸோ வந்திருக்கிற மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது? A11 அதாவது 21 22 முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு மேட்ரிக்ஸாக எடுத்து எழுதும்போது இதுக்கு வேல்யூஸ் A11க்கு என்ன வந்தது? 2. A21 அதாவது A12க்கு என்ன வந்தது? 9/2. A21க்கும் என்னது? 9/2 அண்ட் A22க்கு 8 கிடச்சிது. சரியா? இதுதான் அந்த மேட்ரிக்ஸ். எதுக்கு? இந்த ஏன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? அந்த மேட்ரிக்ஸ்க்கு நமக்கு கிடைச்ச அவுட்புட் என்னது? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ்க்கு இதுதான் நம்மளுடைய அவுட்புட். சரியா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் என்னது? சப்டிவிஷன் 2ல் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ அப்படின்றதுக்கு மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஏஐஜே அப்படின்றத வச்சு ப்ரூவ் பண்ணோம். ஸோ ஏஐஜேக்கு இங்கே கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா I/J. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது என்னது? 2x2 மேட்ரிக்ஸு A11 A12 அண்டு A21 அண்டு A22 இதை வச்சு நம்ம மேட்ரிக்ஸ்க்கு இந்த நம்பர்ஸ் எடுப்போம் இல்லையா? ஸோ நம்பர் எடுக்கும்போது ஏஐஜேக்கு A11, அப்போது I/J 1/1 equal to 1. நெக்ஸ்ட்டு A12 அப்படின்னு செக் பண்ணும்போது 1/2, அதாவது ஐக்கு 1 ஜேக்கு 2 இல்லையா? ஸோ 1/2. அதை 1/2ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, 0.5ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி. தென் A21 equal to 2/1. 2/1 என்னது? 2 தான் வரப்போகுது. அண்டு A22 அப்போ 2/2, அதாவது I/J இல்லையா? ஸோ 2 கேன்சல் பண்ணால் 1. ஸோ இதுக்கு என்ன வந்திருக்கும்? 1 அப்படிங்கிறது A11 பிளேஸில் என்ன வந்திருக்கு நமக்கு? 1. A12க்கு 1/2, A21க்கு 2 இருக்குது, அண்டு A22க்கு 1 கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் த மேட்ரிக்ஸ். எதுக்கு? ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ண சொல்லி தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ மேட்ரிக்ஸ்னு எடுத்து இது எழுதினாலே போதுமானது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? தேர்ட் சப்டிவிஷனில் நமக்கு ஏஐஜே ஈக்குவல் டு I + 2J டிவைடட் பை 2, அதாவது I + 2Jக்கு மட்டும் ஹோல் ஸ்கொயர். சரியா? நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணியிருக்கணும்?
ஒன் ஒன் வச்சு செக் பண்ணியிருக்கணும். ஸோ A11 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 2 ஆஃப் 1. இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது ப்ராக்கெட் போட்டு அப்ளை பண்ணுங்கள். டேரெக்டாக தெரியுமே அந்த நம்பர் கூட அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போடலாம் அப்படின்னு பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் வெளியே இருக்க ஒரு ப்ராக்கெட் இருக்குது சரியா. அந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் வச்சு போடும்போது சம்ஸில் எங்கேயுமே ஆன்சர்ஸ் நமக்கு தப்பே ஆகாமல் வரும் சரியா. ஸோ இந்த ப்ராக்கெட்ஸ் அங்கங்கே எங்கேயாவது யூஸ் பண்ணணும் அப்படின்ற இடம் வந்ததுன்னா இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன்ஸில் யூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ எங்கள் ஐ நார்மலாக இருக்குன்றதுனால டேரெக்டாக 1 போட்டேன். ஆனால் இங்கே 2 பக்கத்தில் ஜே இருக்குது. அப்போ 2 × 1ன்னு நமக்கு புரியணும். 2 பக்கத்தில் ஜேக்கு பதிலாக 1 போட்டு அது 21 மாதிரி ஆகிடும் இல்லையா. அதனால தான் இந்த ப்ராக்கெட் போட சொல்கிறது சரியா. நெக்ஸ்ட்டு இது A11க்கு என்ன வந்திருக்கும் நமக்கு 1 ப்ளஸ் 2 × 1 is 2. 3 square divided by 2 that is 9/2. நெக்ஸ்ட்டு A12 எடுக்கும்போது 1 ப்ளஸ் 2 × 2 the whole square divided by 2. அப்போது 2 × 2 is 4. 4 + 1 is 5. 5 square divided by 2. அப்போ என்ன வந்திருக்கும் 25/2. இப்போது A12 செக் பண்ணலாம். A12 முடிஞ்சிடுச்சு சாரி. ஸோ நெக்ஸ்ட்டு A21 செக் பண்ணலாம். 21 செக் பண்ணும்போது ஐக்கு 2 கொடுத்தாச்சு. ஆல்ரெடி 2 × ஜேக்கு என்ன இருக்கீங்க 1 தி ஹோல் ஸ்கொயர் ஹோல் திங் டிவைடட் பை 2. அப்போ 2 + 2 தி ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் 4 square by 2 that is 16/2. ஸோ நமக்கு வர ஆன்சர் என்ன 8. 16 2ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். A22 இது செக் பண்ணும்போது 2 + 2 × ஜே இருக்கிற இடத்துல 2. ஸோ இந்த ஹோல் ஸ்கொயரை மறந்துடாதீங்க டிவைடட் பை 2 ஏன்னா சம்லேயே கொடுத்துருக்காங்க. தென் 2 + 2 × 2. 2 × 2 என்னது 4. 4 + 2 is 6. 6 square divided by 2 that is 36 divided by 2. 2ஆல் 36 கேன்சல் பண்ணோம்னா 18 கிடைக்கும். ஸோ த மேட்ரிக்ஸஸ் அப்படின்னு எடுத்து எழுதும்போது என்னது A11 என்ன கிடச்சிது 9/2. 9/2ன்னு போட்டாலும் சரி 4.5 போட்டாலும் சரி சரியா. இது 25/2 அதை 25/2ன்னு போட்டாலும் சரி இல்லை 12.5 போட்டாலும் சரி. இது 8 அண்டு இதுக்கு வர ஆன்சர் 18. ஸோ திஸ் இஸ் த 2 × 2 மேட்ரிக்ஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த 4th சம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 5th சம். 5th சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கன்ஸ்ட்ரக்ட் 3x4 மேட்ரிக்ஸ் 3 × 4 மேட்ரிக்ஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹூஸ் எலமெண்ட்ஸ் ஆர் கிவன் பை அப்படின்னு சொல்லிட்டு போன சம் மாதிரி தான். ஸோ இங்கே 3x4 அதாவது 3 × 4 மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் ஃபஸ்ட்டு நமக்கு ரோ ஃபஸ்ட்டு 3 rows இருக்கணும் அப்படின்ற மாதிரி 3 row. காலம் வந்து எத்தனை இருக்கணும் 4 columns 1 2 3 4 columns இருக்கணும் சரியா. ஸோ இந்த மாதிரி இருக்கணும் அந்த மேட்ரிக்ஸ். ஸோ அந்த மேட்ரிக்ஸ்க்கு எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம் நம்ம இதுக்கு A11 A12 A13 A14 ஏன்னா காலம் 4 காலம் வரப்போகுது இல்லையா அதனால். ஸோ A21 A22 A23 A24 தென் A31 A32 A33 A34. ஸோ இதுதான் என்னது நமக்கான மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம என்ன பேர் வச்சுக்கலாம் அப்படின்னா இதை ஃபில் பண்ணும்போது ஏல தூக்கி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இப்போது AIJ அப்படின்னு வர இடத்துல என்ன பண்ணணுமா half ஆஃப் இது ப்ராக்கெட் இல்லை மாடுலஸ் ஏன்னா இது உள்ளே போட்டு வெளியே எடுக்கிற ஆன்சர் எதுவாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ஆன்சர் ப்ளஸில் தான் வரும், மைனஸ் கொடுத்தாலும் ஆன்சர் பாசிட்டிவில் தான் வரும். ஸோ திஸ் இஸ் கால் மாடுலஸ். இது ப்ராக்கெட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஐஜே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது 1,1 அப்போது ஐக்கு பதில் 1 ஜேக்கு பதில் 1 அதை கொடுத்தோம் அப்படின்னா ஸோ 1/2 மாடுலஸ் ஆஃப் -3 × 1 ப்ளஸ் ஜே என்னது அதுவும் 1. ஸோ மாடுலஸ் இப்போ -3 + 1 is -2. மாடுலஸ் ஆஃப் -2 அப்படின்னும் போது 1/+2 பாசிட்டிவ் 2 அப்போ 2 கேன்சல் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு A12. ஸோ A12ன்னு எடுக்கும்போது half ஆஃப் மாடுலஸ் ஆஃப் -3 × 1 + 2 அப்போ -3 × 1 is -3 -3 + 2 is -1. ஸோ மாடுலஸ் ஆஃப் -1 is +1 அப்போது 1 × 1 1 1/2 is 1/2.
0.5 எழுதினாலும் ஓகே தான். நெக்ஸ்ட்டு A13 அப்படின்னு எடுக்கும்போது 1/2 மாடுலஸ் ஆஃப் -3 ஆஃப் 1 + 3. எதுக்கு போடுறோன்னு பார்த்து போடுங்க. மேலே இருக்க அந்த ஃபங்க்ஷனை மறந்துடாதீங்க. ஐஜேயில் ஐக்கு 1 ஜேக்கு 3. நெக்ஸ்ட்டு 1/2 போடுற அவசரத்தில் இப்போது 1 அதாவது 3x4 மேட்ரிக்ஸ் அப்படின்னு நினைக்காம 3 வரைக்கும் போட்டோன்னு அதுக்கப்புறம் 2 1 போயிடாதீங்க. ஓகேவா? இங்கே மாடுலஸ் ஆஃப் -3 + 3 இஸ் 0. 0 ஆஃப் எனி திங் இஸ் மாடுலஸில் 0 எடுத்தாலும் 0 தான். ஸோ ஆன்சர் இஸ் 0. A14 ஈக்குவல் டு 1/2 -3 × 1 + 4. அப்போ -3 + 4 இஸ் +1. அப்போது 1/2 × +1 என்ன பண்ணியிருப்போம்? 1/2 தான். நெக்ஸ்ட்டு செட்டு எது? ஃபஸ்ட்டு ரோ முடிஞ்சிடுச்சு. 1 1 1 2 1 3 1 4 எல்லாம் முடிச்சிட்டோமா அப்படி செக் பண்ணிவிட்டு அடுத்த ரோக்கு போங்க. ஏன்னா இதை வந்து நம்ம எழுதி வச்சுக்கிறது எதுக்காக அப்படின்னா எந்த நம்பர் இருக்குது, ஐக்கு என்னென்ன வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஐ அப்படின்னு எடுத்தோம்னா 1 2 3. ஏன்னா இது 1 2 3 தான் ஐக்கு ஃபுல்லாக இருக்குது. ஜேக்குன்னு எடுக்கும்போது 1 2 3 4 இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு போட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி நம்ம ப்ராக்கெட்டில் தான் மேட்ரிக்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதிலேருந்து பார்த்து நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்தாலும் சரி, இங்கே மிஸ் ஆகாது. சரியா? என்ன மேட்ரிக்ஸ் போட்டுட்ருக்கோன்றது கொஸ்டின் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கவே போகிறது இல்லை. நம்ம ஆன்சர் ஷீட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ அதை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதை போட்டு வச்சுட்டு ஒன்று ஐக்கும் ஜேக்கும் இதை போட்டு வச்சுட்டு பண்ணுங்கள். இல்லையா அப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு ரோ முடிஞ்சிடுச்சா செகண்ட் ரோ போகலாமா அப்படிங்கிறத ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே சம்ம போட்டுவாங்க. செகண்ட் ரோ போகிறோம். இப்போது செகண்ட் ரோவில் என்னது? ஃபஸ்ட்டு A21 ஈக்குவல் டு 1/2. ஸோ -3 ஆஃப் ஐ. ஃபஸ்ட் ஐயில் என்ன போட்டுருந்தோம்? 1 போட்டிருந்தோம். இப்போ 2 வருது. ஸோ இங்கே 2 போட்டு இது மாடுலஸ் ப்ராக்கெட் கிடையாது. ஸோ -3 × 2 -6. -6 + 1 இஸ் -5. ஸோ மாடுலஸ் ஆஃப் -5 இஸ் ஆல்வேஸ் +5. தட் இஸ் 5/2. தென் A22 அப்படின்னு வரும்போது 1/2 × அதாவது மாடுலஸ் ஆஃப் 3 × 2 + 2 ஈக்குவல் டு -3 × 2 -6. -6 + 2 இஸ் -4. ஸோ -4 மாடுலஸ் எடுத்தாக்கா நமக்கு +4 தான் வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 2. தென் A of 2, 3 அதாவது 2 3 மேட்ரிக்ஸ் A23ன்னு எடுக்கும்போது 2. தட் இஸ் -3 × 2 + 3. அப்போ -6 + 3 இஸ் -3. ஸோ -3க்கு மாடுலஸ் எடுத்தோன்னா +3 தான். ஸோ இங்கே 3/2ன்னு போட்டாலும் சரி, 1.5 போட்டாலும் சரி. தென் A24 ஈக்குவல் டு 1/2. தென் -3 ஆஃப் 2 + 4 ஈக்குவல் டு -6 + 2 இஸ் -2. ஸோ -2க்கு மாடுலஸ் எடுத்தோம்னா +2 தான். ஸோ 2 2 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 1 கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் முடிச்சது என்னது? A1 2 2 1 2 2 2 3 2 4 வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ 3 1 3 2 3 4 3 3 இதெல்லாம் முடிக்கணும். நெக்ஸ்ட்டு A31 ஈக்குவல் டு 1/2 மாடுலஸ் ஆஃப் -3 × 3 + 1 ஈக்குவல் டு 1/2 ஆஃப் மாடுலஸ் ஆஃப் -9 + 1 இஸ் -8. ஸோ மாடுலஸ் ஆஃப் -8 இஸ் +8. ஸோ 2ல் 8 போச்சு. அதாவது 8ல் 2 வச்சு கேன்சல் பண்ணால் 4 கிடைக்கும். தென் A32 ஈக்குவல் டு 1/2 மாடுலஸ் ஆஃப் -3 ஆஃப் 3 + 2. தென் -9 + 2 இஸ் -7. ஸோ 1/2 மாடுலஸ் ஆஃப் -7 இஸ் +7. ஸோ 7/2. தென் A33. ஸோ 1/2 மாடுலஸ் ஆஃப் -3 ஆஃப் 3 + 3. So -3 × 3 is -9. -9 + 6 is -6. So 1/mod of -6க்கு வந்ததுன்னா +6 மாறிடும். ஸோ 6 இங்கே கேன்சல் பண்ணோம்னா 3 கிடைக்குது. ஸோ A34 ஏன்னா 3 × 4 மேட்ரிக்ஸ், அதனால் 3 4 வரைக்கும் இங்கே நம்ம போடுறோம். ஸோ -3 × 3 + 4. அப்போது -9 + 4 is -5. அப்போது 1/2 மாடுலஸ் ஆஃப் -5 இஸ் +5. ஸோ ஆன்சர் இஸ் 5/2. ஸோ இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிட்டோமா அப்படின்னா 3 1
3 2 3 3 3 4 இது வரைக்கும் செக் பண்ணியாச்சு. ஸோ இதை கிராஸ் செக் பண்ணுறதுக்காக இப்படி சைடில் போட்டு வச்சு செக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எது மிஸ் ஆகிருக்கு எது நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதிலேருந்து எடுத்து எழுத போகிறது தான் இந்த மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு எடுத்து A11 என்ன இருக்குது 1 இருக்குது, A12 1/2, A13 இஸ் 0, A14 இஸ் 1/2, தென் A21 அப்படின்னு எடுக்கும்போது 21 என்ன இருக்குது 5/2 இருக்குது, 5/2 2 3/2 1, அடுத்தது 3 1 என்ன 4, அப்புறம் 1 இருக்குது, தென் 3 5/2 3 அண்ட் 5/2 சரியா. ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்க அந்த 3 × 4 3x4 மேட்ரிக்ஸ்னால் என்னது 3 ரோ இருக்குது 4 காலம்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க aij = 2i - j. ஸோ செகண்ட் சம்முக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே aijக்கு 2i - jன்னு வச்சுக்கலாம். நான் லாஸ்ட் சம் போட்டு அந்த 1 1 1 2 1 3 1 4 எல்லாமே வச்சுருக்கேன். ஏன்னா 3x3 மேட்ரிக்ஸ் தான் இங்கேயும் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அதை நான் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ மற்றதெல்லாமே எடுத்து எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் அப்படியே வச்சுக்கிட்டேன். ஸோ இங்கே A11 கொடுக்கும்போது 2 of 1 - 1, 2 1s are 2, 2 - 1 is 1, then 2 of 1 - 2, அப்போ 2 2 - 2 is 0, then 2 of 1 - 3, அப்போ 2 - 3 is -1. இந்த ப்ளஸ் மைனஸ் பார்த்து போடுங்க. 2 - 3யும் 1 போட்டு வைப்பீங்க, 3 - 2ம் 1 போட்டு வைப்பீங்க சிலர்லாம். ஸோ அந்த மைனஸ் ப்ளஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரில் செக் பண்ணும்போது பெரிய நம்பருக்கு என்ன சைன் இருக்கோ அந்த சைன் தான் போடணும் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 of 1 - 4 is equal to -2, 2 of 2 - 1 is equal to 3, then 2 of 2 - 2 is equal to 2, then 2 of 2 - 3 is equal to 4 - 3 is 1, 2 of 2 - 4 is equal to 0, 2 2s are 4, 4 - 4 0, then 2 of 3 - 1 is equal to 5, 2 of 3 - 2 is equal to 4, then 2 of 3 - 3 is equal to 3, and 2 of 3 - 4 is equal to 2. ஸோ எடுத்து எழுதும்போது இந்த மேட்ரிக்ஸை ஏற்ற மாதிரி இங்கே a = 1 1 அதுக்கு 1 இருக்குது, 1 2க்கு 0, -1 -2, then 3 2 1 0. நெக்ஸ்ட் இருக்க மேட்ரிக்ஸ் 5 4 3 2. ஸோ 5 4 3 2. ஸோ நமக்கான 3 × 4 மேட்ரிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு சரியா. ஸோ இந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி எடுத்து எழுதி வச்சுக்கிட்டு கூட சம்முக்குள்ளே போனாலும் ஈஸியாக இருக்கும், எதுவுமே மிஸ் ஆகாது. ஏன்னா இங்கே வந்து சில நேரத்தில் 1 1 1 2 1 3 போட்டு டக்குன்னு 2 1 போட்டு 2 1 4 போடாமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. எடுத்து எழுதும்போது 4 இங்கே இருக்கே அப்படின்னு செக் பண்ணும்போது 3x4 மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதும்போது சில நேரத்தில் குழப்பம் வந்துடும். அதனால் இந்த மேட்ரிக்ஸ் எப்படி செக் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சதுக்கு என்ன ரோஸ் வருதோ ஃபஸ்ட்டு அந்த ரோவில் இருக்கிறது 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கா எழுதி வச்சுருங்க. 2லேருந்து 4 3லேருந்து 4 இந்த செட்டை எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபங்க்ஷனை எழுதி அதில் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வாங்க. எங்கேயுமே மிஸ் ஆகாது, எங்கேயுமே குழப்பாது சரியா. ஸோ இப்படி தான் இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.